ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கம் லெட்ஸ் ரிவைஸ். நாம் இன்றைக்கி பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்க யூனிட் 1 எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் அதில் ஸ்கோப் ஆஃப் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இங்கிலீஷோட மீனிங், நேச்சர் ஆஃப் இங்கிலீஷ் 2 வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் இங்கிலீஷ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க வாய்ப்புகளை பற்றி சொல்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போல்லாம் வேர்ல்டு முழுக்க இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற நிறைய மெத்தட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச டீச்சருக்கும் இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கும் டிமாண்ட் அதிகமாகிட்டு வருது. இன்றைக்கு குளோபல் சிட்டிசனுக்கு தேவையான இங்கிலீஷ் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இங்கிலீஷ் டீச்சிங்க்கு நிறைய ரிசோர்ஸஸ் செலவழிக்கப்படுது. ஸோ எல்லாருக்கும் சம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுது. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால என்னென்ன வாய்ப்புகளெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தா, குளோபலைசேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் அண்ட் என்டர்ப்ரீனர்ஷிப், எஜுகேஷன், ட்ராவல் அண்ட் பாப் கல்ச்சர். இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷனாக உலகமயமாக்கல். இந்த குளோபலைசேஷனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவ்வளோ பாப்புலராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தான் எல்லா கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மெயின் லாங்குவேஜாக இருக்குது. வேறு வேறு கண்ட்ரீஸில் அவங்க எக்கனாமி, கல்ச்சர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லேயோ ஆர்கனைசேஷன்ஸ்லேயோ முக்கியமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிளாக சொல்லணுன்னா, குளோபலைசேஷனில் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கவங்க கல்ச்சர், பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் நிறைய கண்ட்ரீஸ் இங்கிலீஷை எக்கனாமிக் க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜாக பார்க்குறாங்க. ஏன்னா புது இனோவேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணுது. மற்ற கண்ட்ரீஸோட காம்படிட் பண்ண இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல எக்கனாமிக் க்ரோத் வேணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா புது டெக்னாலஜி, பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்க இங்கிலீஷ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு முழுக்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. வேறு நாட்டு மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேச இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது. கண்ட்ரீஸ்க்கு இடையே கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் சிம்பிள் சாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்லா ஜாப்லேயும் இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் முன்னுக்கு வர இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இது உலகம் முழுக்க யூஸ் பண்ணுற காமன் லாங்குவேஜ். ஜாப்லேயும் இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் என்டர்ப்ரீனர்ஷிப். இப்போல்லாம் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பல கண்ட்ரிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜாப் கிடைக்கவும் கெரியர் க்ரோத்துக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட்டு. கம்பெனிஸில் ஒர்க் பண்ண இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்க ஐடி கிராஜுவேட்டுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு இங்கிலீஷ் மஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் காட்டவும் இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் க்ரியேட்டிவ் திங்கிங்கும் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ்க்கு இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, பிஸ்னஸ் வேர்ல்டில் சக்சீட் ஆக இங்கிலீஷ் மஸ்ட்டு. ஏன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண, கெரியர் க்ரோத்துக்கு, இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க, குளோபல் லெவலில் பிஸ்னஸ் பண்ண, இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தான் ஒரு பெரிய
ஹோப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இன் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எஜுகேஷன் சிஸ்டமில் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நிறைய ஸ்கூல்ஸ் அப்புறம் காலேஜஸில் இங்கிலீஷ் மீடியம்ஸில் வந்துட்டு கிளாஸஸ் நடக்குது. கிளாஸஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் ஃபீல்ட்ஸ்லேயும் இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணுது. மெடிசன், சயின்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ்லேயும் இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா எஜுகேஷனில் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஸ்கூல்ஸ், காலேஜஸில் மெயின் லாங்குவேஜாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் வளர ஹெல்ப் பண்ணுது. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இன் ட்ராவலில் இங்கிலீஷ் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இப்போல்லாம் பீப்புள் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. டூரிசம்காக ஜாப் தேடி நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஒரு நாட்டோட டூரிசம் டெவலப் ஆக டூரிஸ்ட்டுக்கு ஒரு இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுக்காகலாம் வந்துட்டு இங்கிலீஷை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ், கைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் பேசிக் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தேவைப்படுது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல். டூரிசம்க்கோ வெளிநாட்டு வேலைக்கு போகும்போதும் இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாப்புலர் கல்ச்சர், அதாவது வெஸ்டர்ன் பாப்புலர் கல்ச்சரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இங்கிலீஷ் மெயின் லாங்குவேஜாக இருக்குது. மூவிஸ், மியூசிக், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் வருது. இங்கிலீஷ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஸ்போர்ட்ஸில், அட்வர்டைஸ்மெண்ட்டில், ப்ராடக்ட் பேக்கேஜிங்கில், லேபிளில் இந்த மாதிரியெல்லாம் இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யங் ஜெனரேஷனுக்கான ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. யூத்துக்கு அப்பீல் ஆக்க இங்கிலீஷில் பிராண்டிங் பண்ணுறாங்க. ஸோ பாப் கல்ச்சரில் இங்கிலீஷ் ரொம்ப காமன். ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஷாப்பிங் வரைக்கும், ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஷாப்பிங் வரைக்கும் எஸ்பெஷலாக யூத் கல்ச்சரில் இங்கிலீஷ் வந்து ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்க்ளூஷன் என்னென்னா, இங்கிலீஷ் வெறும் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. குளோபலைசேஷன், மாடர்னைசேஷன், அப்புறம் ப்ரோக்ரெஸ், டெக்னிக்கல் இனோவேஷன், அதாவது உலகமயமாக்கலுக்கும் மாடர்னைசேஷன் நவீனமயமாக்கல், டெக்னிக்கல் இனோவேஷன் தொழில்நுட்ப முன்னேற்றம், ப்ரோக்ரெஸ் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சயின்ஸ், பிஸ்னஸ், டூரிசம், இன்டர்நெட், கம்ப்யூட்டர், மீடியா, இன்னும் எல்லா ஃபீல்ட்லேயும் இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் எஜுகேஷன் சிஸ்டமில் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் கொடுக்குறாங்க. மாடர்ன் வேர்ல்டில் முன்னுக்கு போக இங்கிலீஷ் தான் மஸ்ட்டு. அதாவது இந்த கன்க்ளூஷனில் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இங்கிலீஷ் அப்படிங்கிறது வெறும் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அது ப்ரோக்ரெஸ்க்கான ஒரு சிம்பிள். அதனால தான் எஜுகேஷனில் இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்கோப் ஆஃப் இங்கிலீஷில் கவர் பண்ண டாபிக்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.